போலாமா? ஃப்ரீ ஃபயர் போயிடலாமா? நாமே பப்ஜி விட்டு ஃப்ரீ ஃபயர் போக கூடாது. ஆமா ப்ரோ, நானும் யோசிச்சேன் நேத்துல. நானும் ஃப்ரீ ஃபயர் தான். நிறைய பேர் பார் ஃப்ரீ ஃபயர் தான். கைஸ் எவ்வளவு பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க சொல்லுங்க. ப்ரோ ஒரு யூடியூபரே வந்துட்டு எனக்கு மெசேஜ் போடுறாரு ப்ரோ. என்னங்க? நானும் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தானே. நம்ம ஒரு வித்தியாசமான டோர்னமெண்ட் போமா? டோர்னமெண்டா? போத் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ரெண்டுலயுமே சேர்ந்து ஜெயிச்சதான் ஜெயிப்பு வெற்றி. நாமே பப்ஜி விட்டு ஃப்ரீ ஃபயர் போக கூடாது. ஆமா ப்ரோ, நானும் யோசிச்சேன் நேத்துல. என்ன ஃப்ரீ ஃபயர் புக் ப்ரோ ஒரு மணி நேரம் ஒரு BGMI, டவுட் 6 ப்ரோ. மணி நேரம் PUBG. பிஜிஎம்ல ஆடியன்ஸ் அதிகமா, Free Fire. பப்ஜில ஆடியன்ஸ் அதிகமா? சே இது ஃப்ரீ ஃபயர்ல. பிஜிஎம்யா பப்ஜியா? ஃப்ரீ ஃபயர்ல எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க ப்ரோ. ஆமா பிஜிஎம் தான் மாமா ஒன்ன மாதிரி எல்லாமே இருக்கறாங்க. அதுக்கு அமௌண்ட் போட்டு பத்தி குத்தை ஐபி பரவாயில்லையா? அமௌண்ட் போட்டு அடிப்பாங்க. அவங்கள அப்படியே ஒரு புல்லட் சுட்டா போதும் ஃப்ரீ ஃபயர்ல ப்ரோ. அதுல இதுவே கிடையாது, ரீகாயில கிடையாது. யாரு ப்ரோ இவன்? ஒரு பிஜி மேட்சா பரவாயில்ல. அவ்வளோ இது இங்கேயாவது கொஞ்சம் தான் ஹேட்டுடு. அங்கெல்லாம் ஐயோ அவ்வளோதான் கிளின்னு கிளிப்பாங்க அங்கெல்லாம். சும்மாலாம் அங்கெல்லாம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. பெட்டிங் நடக்குது ப்ரோ பிளேயர்ஸ்க்கு. ஆமா ஆமா எடுப்பாங்க. மதன் ப்ரோ தாங்க கல்லு கீழ போட்டுருக்கோம். அப்படி நீ எடுத்துட்டு இப்பதான் டிம்மின்னு சொல்லான்னு இருந்தேன், குதாச்சிட்டேன். ப்ரோ என்கிட்ட ப்ளூ கட் இருக்குது, அதனால தான். யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஸ்ட்ரீம் பாத்துறீங்க guys? ஆனா நமக்கு ஃப்ரீ ஃபயர்ல ரசிகர்கள் அதிகம். உங்களுக்கு தெரியுமா? பாட் ஸ்குவாட் என்னது ப்ரோ பாட் ஸ்குவாடுக்கு ஃப்ரீ ஃபயர்ல ரசிகர்கள் அதிகம். ஆமா ஆமா அது உண்மை. போலாமா? ஃப்ரீ ஃபயர் போயிடலாமா? ஃப்ரீ ஃபயரா? ப்ரோ இது ஆடுறதுக்கே இப்படி இருக்கு. அங்க போய் அதை பிராக்டிஸ் பண்ணி. ஆனா அங்கெல்லாம் லேக் ஆகாதுல்ல ப்ரோ? ஐபேட் சாதாரண ஐபேடுக்கு 2G போனே வச்சாடுறானுங்க. 2GB RAM இருக்கணும். நானும் ஃப்ரீ ஃபயர் தான். நிறைய பேர் பார் ஃப்ரீ ஃபயர் தான். கைஸ் எவ்வளவு பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க சொல்லுங்க. ப்ரோ ஒரு யூடியூபரே வந்துட்டு எனக்கு மெசேஜ் போடுறாரு ப்ரோ. என்னங்க? நானும் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தானே. பாத்துக்கோ 7K சப்ஸ். கைஸ் யாருக்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பயங்கரமா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், கை தூக்குங்க கைஸ். நம்ம ஒரு வித்தியாசமான டோர்னமெண்ட் போமா? டோர்னமெண்டா? போத் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ரெண்டுலயுமே சேர்ந்து ஜெயிச்சதான் ஜெயிப்பு வெற்றின்னு சொல்லி. இல்ல பப்ஜி பிஜிஎம் பார்க்க மாசா இருக்கும், ஃப்ரீ ஃபயர் பார்க்கறது கொஞ்சம் தமாசா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு யாருக்கு விளையாடவே தெரியாதுல்ல ப்ரோ. ஆமா ஆமா இருக்கான்னு ஓடிட்டு இருப்போம். ஜிகில்லாம் போ அது விளையாட தெரிஞ்சவங்க ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் விளையாடுறாங்க. அதுலயே 12 நாள் லைவ் போடுறவங்க. ஆமா ப்ரோ அந்த ஒன் டேப் போடுறன்ட்டு டம்மு டும்னு அடிச்சு ஸ்னைப்பர் எடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க ப்ரோ க்ளோஸ் ரேஞ்சிலே. நம்ம இவன் ப்ரோ மிலிட்டரி பேஸ் ஓணும் ப்ரோ. நம்ம டொட்டோ அடிக்கல ஏடபிள்யூ எடுத்து டிவிஎம்ல அங்க எல்லாமே அதே தான் எடுத்து வச்சுக்கோங்க. டேலண்ட் PUBG and BGMI. ஆஹா மிரோடா இருக்கு, 2 சீட் இருக்கு. ஏழைகளின் நண்பனா ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர்வே ஒரு பெரிய கம்யூனிட்டி தான். ஆனா ஃப்ரீ ஃபயருக்கு வந்து இந்த 6 hours லிமிட் தான் இல்ல தானே? இல்ல ஃப்ரீ ஃபயருக்கு லிமிட் இருக்கா? இல்ல லிமிட் இருக்காது ப்ரோ. அதெல்லாம் நம்ம வைக்க டோர்னமெண்ட் மூலம் அவ்வளவு பெருசெல்லாம் வைக்கிறாங்களா என்ன? கம்மியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா ஃப்ரீ ஃபயர்ல 6 hours லிமிட் இல்லன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது ப்ரோ. அதெல்லாம் இல்ல தான் நம்மளுக்கு தான் வச்சாங்க, வச்சதா வச்சாங்க ஒரு 8 hours ஆச்சு கொடுத்து.
ஃப்ரீ ஃபயரோட கார்ல பெட்ரோல் போடவே தேவையில்லையா, போயிட்டே இருக்கலாமா. அப்படியா? உண்மையான்னு தெரியல. இன்னொன்னு ப்ரோ, ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டுக்கலாம் நம்ம கார் ஓட்டும் போதே. ஆனா உண்மையாலுமே செலவு அதிகம் வந்து பிஜிஎம்ஐ தான் ப்ரோ, பயங்கர செலவு. ப்ரோ 1 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் போட்டு போய் யாரு ப்ரோ எக்ஸ்க்ளூட் கன் ஸ்கின் எல்லாம் வேற இது பண்ணுவாங்க உண்மையாலுமே. அப்பா ஃப்ரீ ஃபயர்ல அவ்வளவு இருக்காது, ஒரு 2000 3000 தான் இருக்கும். கம்மி தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, கம்மி டைமண்ட் ஸ்பின் பண்றது கம்மி தான் ப்ரோ. அதெல்லாம் அதிகபட்சமே 10000 டைமண்ட் போட்டாலும் பெரிய விஷயமாங்க. பெரிய பெரிய தான் போடணுங்க. நம்ம வந்து ஒரு எக்ஸ்க்ளூட் எடுக்க 1 லட்சம் யூசி போடுறோம். ஆமா. ஆனா ஃப்ரீ ஃபயர்ல கன்னுக்கு ஏத்த மாதிரி வந்து பவர் என்னது பவர் பிஜிஎம்க்கு அதேதான். எனிமி போறான், முன்னாடி எனிமி போறான்டா. பிஜிஎம்க்கா? ஆமா பிஜிஎம்க்கு அதேதான். போய் உண்மையை சொன்னா அதான் உண்மை. வரான் ப்ரோ. போடுறா. எனி நியூ ஸ்கின் பவரா இருக்கும். போ ப்ரோ. எப்போ அடா டேய் மேல போறான்னு நினைச்சேன். அவனும் சுத்தி வரான்டா. நிறுத்திட்டான். இங்க நிறுத்திக்கோங்க. ஆனா ரொம்ப மார்ஜினலி தான் தெரியும், ரொம்ப அதிகமா இருக்காது. என்னதான் அடிக்கிறானுங்க ப்ரோ. ஆனா எனக்கு ஒரு டவுட், வெளிநாட்டுக்காரங்கலாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுக்காரங்க ஆடுவாங்க ப்ரோ. ஆட மாட்டாங்க. பிஜிஎம்ஐ நான் பப்ஜி ஆடுற ஃபாரின்லயே அவ்வளவா பார்த்தது இல்ல. பிஜிஎம்ஐ பப்ஜி ஆடுற மாதிரி ஆட மாட்டாங்க வெளிநாட்டுக்காரங்க. ஆமா அது ஆமா. ஃபாரினர்ஸ் டோன்ட் ப்ளே ஃப்ரீ ஃபயர் பிரதர். ஆமா ப்ரோ, அப்படிதான் தோணுது. ஏன்னா நான் ஃபாரின் யூடியூபர்ஸ் அவ்வளவா பார்த்ததே இல்லை பப்ஜிக்கு இருக்கிற மாதிரி. மேபி இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஏழ்மை நாடு விளையாடணும்னு நினைக்கிறேன். இந்த பப்ஜி பிஜிஎம்ஐ இல்லையே ஒரு பணக்காரர் இருப்பான், அவன் துபாய்க்காரனா இந்தியாக்காரனான்னு தெரியல. கோடிக்கணக்கில் அவனோட ஐடி வந்து இது சொல்லுவாங்க. செயின் டுகெதரோட கேம் ப்ரோ, புஷிங் இட் டுகெதர் டுடே ஒன்லி ரிலீஸ்ட். அப்படியா? புது கேமா? அப்படியா? ட்ரை பண்ணுவோமா நைட்டு ஒரு 2 மணிக்கு?